சார் நீங்க நடிச்சதுல ரொம்ப அண்டர் ரேட்டடான ஃபிலிம் அப்படின்னு உங்களுக்கு தோன்ற படம் என்னன்னு சொல்லுவீங்க? ஜில் ஜங் ஜக். ஓகே, நான் அந்த படத்தை ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓகே. இத்தனைக்கும் நான் ரொம்ப கம்மி சீன் தான் நடிச்சிருப்பேன். எனக்கு அந்த அந்த டீமோட மொத்த ஆவரேஜ் ஏஜே அப்போ வந்து 24 தான். ம். டைரக்டரு, கேமராமேனு, ஸ்ரேயாஸ் தான் கேமராமேனு. அதில் வந்து பெரிய ஆளாக வந்தது ஸ்ரேயாஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அந்த படத்தை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். பட் தெரியல, அந்த படம் ஹிட்டாக இருந்தா அட்லீஸ்ட் லாபமாக மாறி இருந்தா அந்த டீம் அடுத்த படம் பண்ணியிருந்தா என்னவா இருந்திருக்கும், அதுதான் என் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஓகே. ஏன்னா சச் அ காம்ப்ளிகேட்டட் ரைட்டிங் வித் யூனிக், அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும், நிறைய கேரக்டர்ஸ். ஆனால் ஒருத்தருக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்கும், ம். பர்பஸ் இருக்கும். அது ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, எழுதப்பட்ட பொழுது இருந்த கேஸ்டிங் வேற, 2 மெயின் வில்லங்க வந்து வேற, ஃபைனலாக பண்ணது வேற. அதனால வந்து அதோட விஷயங்கள் போயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் ரைட்டிங்காகவும் சரி, ஒர்க் பண்ணும் பொழுது ரொம்ப எக்ஸைட்டடாக தான் ஒர்க் பண்ணோம். தெரியல, அந்த படம் தான் நான் நினைக்கிறேன். நீங்க என்ன படம் நினைச்சீங்க? ஒரு கண்ணியும் 3 களவாணிகளும் அப்படின்னு ஒரு படம். சிம்புதேவன் சார் டைரக்ட் ஆமா. பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் சார். நான் சின்ன வயசுல பார்த்த படம். நல்லா இன்னும் ஞாபகம் இருக்கு. ஓகே. அன்னைக்கு நான் குழந்தையா இருக்கும்போது நான் அந்த படத்தையும் சொல்லலாம். அந்த படம் பெருசா பாக்ஸ் ஆபீஸ்ல பெருசா அதுவாது நிறைய பேர் பார்த்தாங்க. ஓகே. ரைட்டா, அது பெரிய பாக்ஸ் ஆஃபீஸில் பெரிய ஹிட் இல்லைனாலும் நிறைய பேர் பார்த்தாங்க. அது வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜில் ஜங் ஜக்கை பற்றி நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. அந்த மாதிரி ஒரு படம் வந்ததே தெரியல. எனக்கு அது பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation.